ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷெகிலா கிச்சன். நம்ம கிச்சன் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குழு குழுன்னு கேழ்வரகு கூழ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட இந்த வெயிலுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 5-6 வாட்டி நல்லா ராகியை கழுவிட்டோன்னே நெக்ஸ்ட்டு காய வச்சுட்டு நெக்ஸ்ட்டு மாமில்ல குத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ராகி கூழ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு நம்ம ராகி மாவு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இதுமாரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது 6 மணி நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. நெக்ஸ்ட் அப்புறமா கூழ் காய்ச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 டம்ளர் ராகி மாவுக்கு 1 டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒலை போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 டம்ளர் மாவுக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒலை நல்லா கொதிச்சுட்டு சாப்பாடு நல்லா வெந்துட்டு 6 மணி நேரம் புளிக்க வச்சுருந்தேன் ராகி மாவு இது கூட சேர்த்துக்கலாம். 80% நல்லா குழஞ்சிக்குது. இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் 10% நல்லா குழையிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், 6 மணி நேரம் வெயிலில் நம்ம மாவு புளிச்சு வச்சுருந்தோம். இப்போ புளிச்சாச்சு. பச்சரிசி கஞ்சி நல்லா கூழாயிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி போட்டு காலைல தயிர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் ஆயிடுச்சு. இப்போ தயிர் இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இவ்வளோத்துல கூழ் கரைக்கு போதில் கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிரும் இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த சாப்பாடை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரான ஹெல்த்தியான இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஏற்ற மாரி கேழ்வரகு கூழ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தொட்டுக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் துவையல். வாங்க சாப்பிட்லாம். இந்த கம்மங்கூழ் ரெசிபி பிடிச்சிருந்தா கேழ்வரகு கூழ் வாங்க சாப்பிட்லாம். இந்த நீ இப்படி தான் பண்ண, எனக்கு ஒரு வேலை இல்லை. வாங்க சாப்பிட்லாம். இந்த கேழ்வரகு கூழ் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.